நீர் என்னுடன் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோ நல்ல கரங்கள் தட்டி ஆமென். நாளும் வெற்றி வெற்றியே, தோல்வி இல்லையே, நான் போவதில்லையே. ஹalleluya. தைரியமா சொல்லுங்க, அப்பதான் சாத்தான் வெட்கப்படுவான். தோற்று போவதில்லையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. போலோ சொல்லுங்க சத்தமா, அப்பா உயர்த்தி படிங்க. ஓ ஹalleluya. ஓ மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, இயேசுவின் நாமத்தினாலே மலைகளை தாண்டிடுவே. ஆமென். பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, நான் சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஹalleluya. சொல்லுங்க அப்பாவை உயர்த்தி. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் எல்லா சிறைச்சாலைகளை உடைக்கிற வல்லமை, எஸ், அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. துதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள். ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுமே. எல்லா சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எல்லா சிறைச்சாலை போன்றிருக்கிற हर प्रकार के बंदीगिरों के समान எல்லா கதவுகளையும் உடைக்கிற வல்லமை நம்மட்ட இருக்கு. सारे दरवाजों को तोड़ने वाला सामर्थ हमारे साथ है. நம்ம தோற்று போக மாட்டோம். हम कभी हार नहीं जाएंगे. பயப்பட வேண்டாம். डरने की தேவ जरूरत பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். परमेश्वर के बच्चे डरने की பிசாசு जरूरत नहीं. சிறைகளை போல எத்தனை காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், शैतान कितने भी बंदूकिरों के समान कई बातों को तुम्हारे வியாதி जीवन में என்கிற ले आए. சிறை இருக்கிறதோ, बीमारी नाम की संघर्ष வே- பயம் என்கிற சிறை இருக்கிறதோ, या डर नाम के बंदीगिरों கண்ணீர் है, என்கிற சிறை இருக்கிறதோ, कर्ज नाम का बंदीगिरों है, கடன் என்கிற சிறை இருக்கிறதோ, या कर्ज नाम का बंदीगिरों है, எப்பேற்பட்ட சிறையில் இருந்தாலும் वो किसी भी प्रकार की बंदीगिरों हो, கர்த்தரை துதிக்கிறவனுடைய அபிஷேகம் கதவுகளை திறக்க ஆரம்பிக்கும். परमेश्वर को स्तुति करने वाले के अभिषेक நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நாம் புரிந்திருக்க வேண்டும். हमारे अंदर के अभिषेक के सामर्थ्य को நமக்குள்ளாக समझना இருக்கிற चाहिए. அபிஷேகம் हमारे अंदर का अभिषेक வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற அபிஷேகம். पीतल के दरवाजों को तोड़कर लोहे के कड़ों को तोड़ देती है. கதவுகளையும் திறக்க முடியும், அஸ்திபாரங்களை அசைக்க முடியும், दरवाजों को खोल सकती, नींवों को हिला सकती है, கட்டுகளையும் அறுக்க முடியும். बंधन को तोड़ सकती அந்த है. அபிஷேகம் பெற்றவர்கள் நாம. वो अभिषेक को पाए हुए हम எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा அந்த करते हैं? அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறவங்க சொல்லுகிறவங்க கரங்களை தாட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. वो अभिषेक मेरे பரிசுத்த अंदर ஆவியானவர் कहने எனக்குள் वाला இருக்கிறார். ताली बजा. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். पवित्र आत्मा मेरे கட்டுகள் अंदर எல்லாம் है. அறுக்கப்படும். सारे बंधन சிறைச்சாலை टूटेंगे. அஸ்திபாரங்கள் அசையும். सारे बंदूकों के नींव हिलेंगे. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. சில காரியங்களை குறித்து कुछ बातों को लेकर சில பிள்ளைங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. कुछ बात बच्चे व्याकुल है. அப்பா இது என் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சுவர் மாதிரி வந்து நிக்குப்பா. पिता ये मेरे जीवन में एक बड़े दीवार के समान खड़ी என்னால है. இடிக்கவும் முடியல, मैं इसे तोड़ भी नहीं पा இதால रहा हूं என்னால தாண்டவும் முடியல, और इसे पार भी नहीं कर என்னால पाता அகற்ற हूं. முடியல, मैं इसे दूर नहीं कर என்னால पाता அதை வந்து ஓவர் கம் பண்ணவும் முடியல. मैं उस पर से चढ़ाई नहीं कर என்னப்பா पाता. நான் செய்ய போகிறேன்? मैं क्या करने वाला हूं पिता? ஒண்ணும் பண்ண வேண்டாம்.
कुछ नहीं करने की जरूरत है। அபிஷேகத்துல நிறைந்து துதிக்க ஆரம்பிங்க. अभिषेक में भरकर स्तुति करने அபிஷேகத்துல लगो। இருந்து துதிக்க ஆரம்பிங்க. अभिषेक में भरकर स्तुति करने लगो। அசைக்க முடியாத சுவற்றை அசைக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் जो இருக்கிறார். हिला नहीं सकते ऐसे दीवार को मेरा परमेश्वर அஸ்திபாரங்கள் முதற்கொண்டு அவர் அசைப்பார். नींव से लेकर वो हिला देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் இப்ப வெளிப்படுத்துற ஒரு காரியத்தை சொல்றேன். पवित्र आत्मा भी प्रकट करने वाले एक बात को कहता है। நமக்கு இந்த பூமிக்கு மேல இருக்கிற சுவர் மட்டும்தான் தெரியும். हम इस पृथ्वी में ऊपर दिखने वाले दीवार को देखते हैं। கீழே இருக்கிற அஸ்திபாரம் நமக்கு தெரியாது. नीचे के नींव हम नहीं देखते। நம்ம சுவரை உடைச்சுக்கிட்டே இருப்போம். हम दीवार को तोड़ते அது रहेंगे। மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்கு. वो फिर से बढ़ती है। ஏன்னா அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. क्योंकि नींव एकदम मजबूत है। இன்னைக்கு சில வீடுகளில आज कई घरों में இயேசு என்கிற அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத விட பிசாசின் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. यीशु नाम का नींव मजबूत रहने से शैतान की मजबूती वहां पर बहुत है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் என்ன நடக்குன்னா इसलिए क्या होती है, நம்ம சில நேரம் அந்த சுவற்றை உடைச்சுக்கிட்டே இருக்கிறோம். हम कुछ समय उस दीवार को तोड़ते நம்ம रहते हैं। உடைச்சிட்டு தூங்கும் பொழுது அவன் நைட் எடுத்து எழுப்பி கட்டி हम விட்டுறான். तोड़कर सोते हैं तो रात में वो बांध कर खड़ा நம்ம कर देता है। கொஞ்சம் அசந்து ஜெபமானா இருக்கும்போது அவன் சுவற்றை எழுப்பிடுதான். हम थोड़ा सा थक कर प्रार्थना को कम करते तो दीवार கொஞ்சம் को खड़ा ஆவியில करता है। சோர்ந்து போகும்போது சுவர் வளர்ந்து விடுகிறது. थोड़ा सा आत्मा में निराश होते दीवार बढ़ கொஞ்சம் जाती துதிக்க है। மறக்கும் பொழுது சுவர் வளர்ந்து விடுகிறது. थोड़ा सा स्तुति करने भूलते ही दीवार ஏன்னா बढ़ அவருடைய जाती है। அஸ்திபாரத்தை நம்ம இன்னும் டச் பண்ணல. क्योंकि इसके नींव को अब तक हमने नहीं छुआ। அஸ்திபாரத்தை டச் பண்ணாத வரைக்கும் नींव को जब तक नहीं छूते हैं, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுவர்களை அகற்ற முடியாது. आपके जीवन के दीवार को नहीं दूर தடைகளை कर அகற்ற सकते। முடியாது. रुकावट को दूर नहीं போராட்டங்களை कर அகற்ற सकते। முடியாது. संघर्ष को दूर नहीं பிரச்சனைகளை कर மாற்ற सकते। முடியாது. समस्या को बदल नहीं இப்ப सकते। ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? आप पवित्र आत्मा क्या करेगा? மேலே இருக்கிற சுவரை உடைக்கிறதுக்கு முன்பாக ऊपर के दीवार को तोड़ने से पहले கீழே இருக்கிற அஸ்திபாரத்தை அசைக்க ஆரம்பிப்பார். नीचे के नींव को हिलाने लगेगा। அஸ்திபாரம் அசைய அசைய नींव हिलते हिलते சுவர் தானா உடைய ஆரம்பிக்கும். दीवार अपने आप टूटने लगेगी। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற आज हमारे जीवन में रहने சுவத்தை वाले பார்த்து நாம் பயப்படல. दीवार को देखकर हम नहीं ஏன்னா डरते हैं। அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि नींव को हिलाने वाला அஸ்திபாரத்தை परमेश्वर அசைக்கிற हमारे அபிஷேகம் साथ। நம்மோடு கூட இருக்கிறது. नींव को हिलाने वाला अभिषेक நம்புகிறவர்கள் हमारे साथ। கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. भरोसा करने वाले ताली இந்த बजाकर நாளிலிருந்து महिमा। इस दिन உங்களுடைய से लेकर அபிஷேகம் आपका अभिषेक அநேக பிசாசுடைய அஸ்திபாரங்களை அசைக்க போகிறது. कई सारे शैतान के नींव को இருளின் हिलाने அதிகாரங்களுடைய அஸ்திபாரங்களை அசைக்க போகிறது. वाले, अंधकार के Right now, नींव को हिलाने இப்பொழுதே वाले, अभी அந்த அபிஷேகத்தை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் वो அனுப்புகிறார். अभिषेक को आपके परिवार में परमेश्वर भेजता है। பெற்றுக்கொள்ளுங்க, पालो उसे, பெற்றுக்கொள்ளுங்க. पालो उसे। நல்ல கரங்களை தட்டி अच्छा ताली ஆவியில बजाकर, நிறைந்து ஸ்தோத்திரிக்க आत्मा ஸ்தோத்திரிக்க में भरकर स्तुति करते எல்லா करते அஸ்திபாரங்கள் அசைவதாக, सारे नींव हिलने दे, கோட்டைகள் உடைவதாக, सारे गढ़ टूटने दे, உடைவதாக இயேசுவின் நாமத்தினால். टूटने दे यीशु के नाम से। ரமலகதியான் தனகதனகல்ல ருதுனகலகரப உஷகேரியலகரப. துதிக்க ஆரம்பிங்க, स्तुति करने लगो, ஜெபிக்க ஆரம்பிங்க. प्रार्थना करने लगो, எதை கொண்டும் பயப்படாதீங்க. किसी भी बात को लेकर मत डरो। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு इस्राएल लोगों को ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, எரிகோவை உடைக்கணும் அப்படின்னா यरीहो को तोड़ना है तो உடைக்கிறதுக்கான ஆயுதத்தை நீ எடுக்காத. तोड़ने वाले हथियार को तुम मत उठाओ। கோட்டையை உடைப்பதற்கு गढ़ को तोड़ने के உங்களுக்கு लिए தேவையான ஆயுதங்கள் வேண்டாம். आपको जरूरतमंद हथियार की जरूरत नहीं। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கடப்பாரை வேணும், अच्छा भाला चाहिए, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. वो सब आपको नहीं जरूरत है। கோட்டையை உடைப்பதற்கு गढ़ को तोड़ने के लिए உங்கள் துதி மாத்திரமே போதுமானது. आपकी स्तुति काफी है, உங்கள் ஆராதனை மாத்திரமே போனவானது. आपकी आराधना काफी है। ஒரு உண்மையை சொல்லட்டுமா? एक सच बात को कहता எந்த हूं, வீட்டுல ஆராதனை குறைகிறதோ அந்த வீட்டுல எரிகோ கோட்டை வளர்ந்துகிட்டே இருக்கும். जिस घर में आराधना की कमी होती है वहां पर एरिगो का शहर बना அந்த बढ़ती வீட்டுல रहती है। பிசாசுடைய காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். उस घर में शैतान की बातें बढ़ती रहती है। உங்களுடைய வீடு ஆராதிக்கிற தெய்வ பிரசன்னம் நிறைந்த வீடா இருக்கட்டும். आपका घर आराधना करने वाले परमेश्वर की उपस्थिति से भरे रहने दो। அல்லேலூயா. हालेलुया। அதுல குறைவா இருக்கிறோம் என்று நீங்க உங்களை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா यदि उसमें कमी है आप सोचते हैं तो இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. आज एक निर्णय लो, நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்போம், हम पूरा परिवार के साथ मिलकर தனித்தனியாக ஆராதிப்போம். अलग अलग आराधना எங்க करेंगे। வீட்டுல யாராவது ஒரு ஆளு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். हमारे घर में कोई ना कोई स्तुति करते रहना, आराधना करते रहना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे समझ लो, ஒருவருடைய துதி கூட ஒரு குடும்பத்தை உள்ள பிசாசு வர முடியாதபடி தடுக்க முடியும். एक की स्तुति भी परिवार के अंदर शैतान को रोकने लायक रहती है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொருவரும் மாறி மாறி ஜெபிக்கணும், துதிச்சுக்கிட்டே இருங்க. हर एक बारंबार से अलग अलग प्रार्थना करते ஒவ்வொருடைய रहना, स्तुति அபிஷேகம் करते பிசாசை தடுத்துக்கிட்டே இருக்கும், உள்ள रहना। வர हर एक का முடியாது. अभिषेक शैतान को अंदर आने से रोकती रहती நீங்கள் है। துதிக்க 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 आप स्तुति करते 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 கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீட்டை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்கும். परमेश्वर का सामर्थ्य आपको घर को घेर कर रखे। அல்லேலூயா. हालेलुया। நல்ல வேலைக்கு போறீங்க, நல்லதுதான். अच्छा नौकरी में जाते हो, अच्छी बात மணிக்கணக்கில் है। வேலை பாக்குறீங்க, நல்லது. घंटों आप काम करते हो, अच्छी बात ஆனால் है।
தெய்வ சமூகத்துல இருந்து ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வீடுகளில் நேரத்தை ஒதுக்குங்கள். लेकिन आपके घर पर समय निकाल कर प्रार्थना करने के लिए स्तुति करने உங்கள் समय निकालो। சம்பாத்தியங்கள் வீணாய் போக கூடாது. आपके कमाई कभी व्यर्थ नहीं जाना உங்கள் चाहिए। உழைப்பு வீணாய் போக கூடாது. आपका मेहनत कभी व्यर्थ नहीं जाना நீங்கள் चाहिए। படுகிற பிரயாசம் வீணாய் போக கூடாது आपका என்றால் प्रयास कभी व्यर्थ नहीं जाना है। तो எவ்வளவு உழைக்க பிரயாசப்படுகிறீர்களோ, जितना मेहनत करने के लिए प्रयास எவ்வளவு करते हो, சம்பாதிக்க பிரயாசப்படுகிறீர்களோ, जितना कमाने के लिए प्रयास करते அதை हो காத்துக் கொள்வதற்கு தேவ கிருபைக்காய் பிரயாசப்படுங்கள். और उसे बचाने के लिए परमेश्वर के अनुग्रह के लिए भी प्रयास करो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இல்லை என்றால் இல்லை என்றால் உங்கள் வருமானங்கள், உங்கள் பிரயாசங்கள் எல்லாமே आपके सारे कमाई, ஒரு आपकी मेहनत வெடிப்பு நிறைந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட தண்ணீரை போலதான் இருக்கும். एक फटा हुआ बर्तन में उंडाला पानी के समान ஒரு रहेगी। கிழிந்து போன பையில போடப்பட்ட பொருளாய் தான் இருக்கும். एक फटा हुआ थैली में डाले हुए बर्तन के समान रहेगी। அதை அடைப்பதற்கு தேவ கிருபை வேண்டும். उसे बंद करने परमेश्वर का அதை अनुग्रह चाहिए। பாதுகாப்பதற்கு தேவ கிருபை வேண்டும். उसे संभालने परमेश्वर की अनुग्रह की जरूरत है। அதற்காக அதிகமாக ஜெபியுங்கள், துதியுங்கள், தேவ சமூகத்தை உங்க வீட்ல எப்போதும் வைத்திருங்கள். उसके लिए अधिक प्रार्थना करो, स्तुति करो, परमेश्वर के समूह आपके घर पर हमेशा रखो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு டயர்டா வந்தாலும் சரி, कितने भी थक कर आप आ जाओ, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துருங்க. परमेश्वर को देने वाले समय को दे दो। துதிக்க வேண்டிய நேரத்துல நல்ல துதிக்க स्तुति ஆரம்பிங்க. करने वाले समय में अच्छा स्तुति தேவ करो। சமூகத்துல முழங்கால் படியிட வேண்டிய நேரத்துல முழங்கால் படியிடுங்க. उसके समूह में घुटने टेकने वाले समय में घुटना टेको। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லா நேரத்தையும், எந்த நேரத்தையும் நம்ம திருட மாட்டோம். कोई भी समय को हम नहीं चोरेंगे। வேலைக்குள்ள நேரத்தை திருட மாட்டோம். हम अपना काम का समय नहीं படிப்புக்குள்ள चोरेंगे, நேரத்தை திருட மாட்டோம். पढ़ाई का समय नहीं चोरेंगे। ஆனா ஆண்டவருக்குரிய நேரத்தை திருடுதல்ல लेकिन परमेश्वर के समय को चोरी करने நம்மள में மாதிரி வேற யாரும் கிடையாது. हमारे समान कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நேரத்தை திருடிட்டு परमेश्वर के समय को चोरी कर कर மற்ற நேரங்கள்லாம் உழைத்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய अब முடியாது. बाकी समय मेहनत करने पर भी परमेश्वर आपको मदद नहीं कर हालेलुया, पाएगी। हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோ அதனால தெய்வ பிள்ளைகள் கவனமாய் इसलिए இருங்கள். परमेश्वर के बच्चे सावधान रहो। அல்லேலூயா. हालेलुया। அதிகமாக ஜெபிங்க. अधिक अधिक प्रार्थना நாட்கள் करो। பொல்லாதவைகளாய் இருக்கிறது. दिन बुरे हैं, தேசத்தில் அங்கங்க அழிவு வந்து கொண்டு இருக்கிறது. देश में हर जगह में विनाश आ रही है। எங்கு பார்த்தாலும் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு कहीं இருக்கிறது. भी देखो मौत हो रही है, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் வந்து கொண்டு कहीं இருக்கிறது. पर भी देखो संघर्ष हो रही है। தேசத்துல வருகிற நாட்கள் மிகவும் கொடியதாய் மாறப்போகிறது. देश में आने वाले दिन बहुत कठोर होने மிகப்பெரிய वाले हैं। அழிவை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். बहुत बड़े विनाश को हम सामना करने மிகப்பெரிய वाले हैं। போராட்டங்களை எதிர்கொள்ள போகிறோம். कई सारे संघर्ष को सामना இன்னைக்கு करने தூங்கி वाले கொண்டு हैं। இருக்கிறவர்கள் தூங்கினால் அதுல நீங்க உங்க ஆத்துமா செத்து போயிரும். अगर सोने वाले सोते रहोगे तो आपकी உங்கள் प्राण मर ஆத்துமா जाएगी। மீட்கப்பட வேண்டும் என்றால் यदि आपकी प्राण छुटकारा पाना है तो தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழும்பு. सोने वाला तू मरे हुए से उठ जा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சமூகத்துல परमेश्वर के समूह வர பிரயாசப்படுங்க. आने के लिए प्रयास எல்லா कीजिए। ஆராதனையிலும் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. हर आराधना में भाग लेने के लिए प्रयास करो। அல்லேலூயா. हालेलुया। நான் பாரத்தோடு சொல்றேன், मैं बोझ के साथ कहता हूं, இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் अब कुछ दिनों के என்ன बाद நடக்க போகுது நமக்கு தெரியாது. क्या होने वाली हमको नहीं पता है। அல்லேலூயா. हालेलुया। என்ன வேணாலும் நடக்கலாம். कुछ भी हो सकती है। நீங்க ஆராதிக்க நினைப்பீங்க, ஆராதிக்க முடியாத சூழ்நிலை வரும். अब आराधना करने सोचेंगे लेकिन उसकी परिस्थिति नहीं வசனத்தை रहेगी। கேட்கணும் வருவீங்க, வசனம் சொல்லப்பட முடியாத சூழ்நிலை வரும். वचन को सुनना चाहोगे लेकिन वचन सुनने के लिए मौका நல்ல नहीं விடுதலையா मिलेगा। ஆராதிக்க நினைச்சு நீங்க ஆராதிக்க முழங்கால் படிவீங்க, விடுதலையா ஆராதிக்க முடியாதபடி சூழ்நிலை வரும். लेकिन छुटकारा के साथ आराधना करने घुटने लगाओगे लेकिन आराधना करने की परिस्थिति नहीं बनेगी। காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. समय का परिपालन कर लो। அல்லேலூயா. அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. समय का परिपालन कर लो। So, அதனால நல்ல வீட்லயும் நல்ல துதிச்சு ஜெபிங்க. इसलिए घर पर भी अच्छा स्तुति कर தேவ प्रार्थना करो। ஆராதனைக்கு வருவதிலும் ஒரு நாள் குறையா வைக்காதீங்க. परमेश्वर की आराधना में आने में कोई कमी मत எல்லா रखना। ஆராதனையிலும் முடிந்த அளவு நீங்க எல்லாருமே கலந்து கொள்ள हर பிரயாசப்படுங்க. आराधना में जितना हो सके भाग लेने के लिए प्रयास करो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏதோ உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. आपको दोषी ठहराने के लिए नहीं, வரும் நாட்களை குறித்து உங்களுக்கான ஒரு பார்வை இருக்க வேண்டும். आने वाले दिन के बारे में आपके लिए एक नजरिया होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। கடைசி நாட்களா இருக்கிறது. दिन आखिरी है। ஆண்டவருடைய வருகை எப்பனாலும் இருக்கலாம். परमेश्वर का आगमन कभी भी हो सकता है। ஆண்டவருடைய வருகை எப்பனாலும் இருக்கலாம். परमेश्वर की आगमन कभी भी அல்லது हो நம்முடைய सकता है। மரணம் எப்பொழுதுனாலும் இருக்கலாம். या हमारी मौत कभी भी आ सकती இந்த है। ரெண்டிலுமே ये दोनों बातें என்னுடைய சரீரம் அழிந்தால் என்னுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். मेरा शरीर नाश हो भी तो भी मेरी प्राण என்னுடைய छुटकारा पाना। ஆத்துமாவுக்காக பிரயாசப்படுங்கள். मेरे प्राण के लिए मैं प्रयास இயேசு करूंगा। கிறிஸ்து அழகாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். यीशु मसीह अच्छी तरह कहकर गया है, பூமியிலே உங்கள் சொத்துக்களை சேர்க்காதீங்க. पृथ्वी पर अपने खजानों को इकट्ठा मत करो। அல்லேலூயா. हालेलुया। பூச்சி அரிச்சிரும், कीड़े मकोड़े खा लेंगे, திருடன் திருடிடுவா. चोर चोरी कर लेगा। உங்கள் சொத்துக்கள் பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். आपके खजाने स्वर्ग में इकट्ठा किए जाना है। உங்களுக்கான
எல்லா காரியங்களும் பரலோகத்திற்கு ஏற்றதா இருக்கணும். आपके हर बात स्वर्ग के योग्य होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம பூமியில சொத்து வாங்குறதிலே மும்மரமா இருக்கிறோம். आज हम पृथ्वी में खरीदने के लिए हम நீங்கள் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லல, வாங்கிக்காங்க, ஆசீர்வாதமா இருப்பது தேவ கிருபை. मत खरीदो ऐसे नहीं कहते हैं, ஆனால் பூமியில நீங்க அவ்வளவு சொத்தை வாங்கிட்டு பரலோகத்துல இடம் இல்லாமல் போய் விட கூடாது. लेकिन पृथ्वी में इतने सारे जायदाद रहकर स्वर्ग में बिना जगह के नहीं रहना। அல்லேலூயா. हालेलुया। பூமியில 3 BHK ஃபிளாட்ல இருந்துட்டு पृथ्वी पर 3 BHK फ्लैट में रहकर பரலோகத்துல ஒரு மூலையில இருக்க இடம் இல்லனா எப்படி இருக்கும்? स्वर्ग में कोने में भी रहने के लिए जगह नहीं तो कैसा? அல்லேலூயா. हालेलुया। அதனால இந்த பூமியில ஒரு மூலையில இருந்தாலும் பரலோகத்துல ஒரு 3 BHK இருக்கணும். लेकिन वैसे ही इस पृथ्वी में हमें कोने में रहे तो भी स्वर्ग में एक 3 BHK फ्लैट में रहना है। அல்லேலூயா. हालेलुया। பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. स्वर्ग राज्य बहुत करीब है, அதற்கு ஆயத்தப்படுங்கள். उसके लिए तैयार हो जाओ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला சொந்த நாள் செய்திக்காக நாம் போறோம். है। इस दिन में हम संदेश की ओर जाने वाले हैं। கொலோசியர் 1 அதிகாரத்தின் 29 வசனத்தை நாம் பார்க்க போலாம். कोलोसियों पहला अध्याय उसका 29 वचन को Colossians chapter 1 verse 29. कोलोसियों 1:29। அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. இங்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், यहाँ पे पौलुस कहते हैं எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற मेरे अंदर सामर्थ्य से क्रिया करने वाला அந்த பலத்தின்படி उस बल के कारण நான் मैं போராடி பிரயாசப்படுகிறேன். संघर्ष कर प्रयास करता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்குள்ளே तो हमारे अंदर ஒரு வல்லமை இருக்கிறது, एक शक्ति है, ஒரு வல்லமை இருக்கிறது. एक शक्ति है, ஆனா அந்த வல்லமைய लेकिन उस शक्ति को அல்லது அந்த வல்லமை மூலமாக या उस शक्ति के द्वारा நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் किसी बात को पाना है तो நீங்கள் அதற்காக போராட வேண்டும். आप उसके लिए संघर्ष करना है। எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, मेरे अंदर अभिषेक है, எனக்குள்ள வல்லமை இருக்கு, मेरे अंदर सामर्थ्य है, எனக்குள்ள நல்ல ஞானத்தை வச்சிருக்கிறார் मेरे अंदर ஆண்டவர். अच्छा ज्ञान को இது रखा है, எல்லாம் இருந்தாலும் கூட ये सब रखकर भी நான் போராடாத பட்சத்துல எதையுமே சாதிக்க முடியாது. मैं संघर्ष नहीं करूं तो कुछ नहीं हासिल करूंगा। அல்லேலூயா. हालेलुया। சோ முதலாவதாக तो पहला நமக்குள்ளாக இருக்கிற வல்லமையின் மடங்கு அல்லது அபிஷேகத்தின் மடங்கு என்னன்னு நாம் புரிந்து கொள்ளணும். हमारे अंदर का अभिषेक की सीमा क्या है इसे समझ लेना। அல்லேலூயா. हालेलुया। the fold of anointing. हमारे अंदर के क्या गुण में अभिषेक है, உங்களுக்குள்ளாக இருக்கிற आपके अंदर के அந்த அபிஷேகம் எத்தனை மடங்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து वो கொள்ளணும். अभिषेक कितने गुना है इसे हम समझ கொஞ்சம் लेना। கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से நான் सुनो। சீக்கிரமா முடிச்சிட்டு கொஞ்சம் worshipல நடத்த விரும்புறேன். मैं जल्दी समाप्त कर थोड़ा आराधना में चलाना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அதனால யாரும் கவனத்தை சிதற விடாம கொஞ்சம் ஃபாஸ்டா கேளுங்க. इसलिए कोई अपने ध्यान को यहाँ वहाँ मत भटकाओ। அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று நாம் அறியாத பட்சத்துல हमारे अंदर क्या है इसे जब तक हम नहीं जानते நம்மளால வெளிப்படுத்த முடியாது. हम उसे प्रकट नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுதா? मैं जो कह रहा समझ पा रहे हो? you cannot produce, நீங்க அதை வெளிப்படுத்த முடியாது, आप उसे प्रकट नहीं कर அதை पाओगे, டெலிவர் பண்ண முடியாது. उसे बाहर नहीं ला पाओगे। உங்களுக்கு உள்ள என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் வெளியே கொண்டு வர முடியும். आपके अंदर जो है उसे ही आप बाहर ला ஒரு सकते हैं। கற்பத்துல एक कोख में ஒரு பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை தான் வெளியே एक டெலிவர். बच्चा हो तो एक बच्चा बाहर आएगा, ஆனா ஒரு கற்பத்துல लेकिन एक कोख में ரெண்டு பிள்ளை இருந்தா दो बच्चा हो तो ரெண்டு பிள்ளையும் வெளியே வரும். दोनों बच्चा बाहर आएगी। உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. आपके अंदर क्या है उसे पहले आप समझ இன்னைக்கு लीजिए। அநேகருடைய ஒரு பெரிய நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது. आज कई लोगों का समस्या क्या हमारे अंदर क्या हम खुद नहीं जानते। எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கீங்க? कितने लोग अभिषेक எத்தனை पाए, பேருக்கு அபிஷேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? कितने लोग सोचते हैं मुझे अभिषेक ஐயா है? வயசுங்களா கொஞ்சம் हाथ उठाइए। அல்லேலூயா. சரி, அபிஷேகம் இருக்கு, अभिषेक है, சந்தோஷம். अच्छी बात है। இந்த அபிஷேகம் ये अभिषेक எத்தனை மடங்கு இருக்கிறது? कितना गुना है। இப்ப எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. अब मेरे अंदर एक अभिषेक இந்த है। அபிஷேகம் ये अभिषेक அளவு என்ன, இதனுடைய அளவு என்ன, इसकी हिसाब क्या है, இதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா इसे मैं जान लूं तो அத்தனை மடங்கு என்னால வெளியேற்ற முடியும். इतना गुना में उसे बाहर ले आ இயேசு सकता हूं। கிறிஸ்து சொல்றாங்க, यीशु मसीह कहते हैं எனக்குள்ளே இருந்து நான் வல்லமையை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். मेरे अंदर से सामर्थ बाहर निकली, मैं इसे ஒரு जानता ஸ்திரீ हूं। அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா, एक स्त्री उसके वस्त्र को छू ली, தொட்ட உடனே சொல்றாங்க என்ன யாரோ தொட்டது உண்டு. छूते कहती किसी ने मुझे छू लिया। எல்லாரும் கேட்காங்க எல்லாரும் தொட்டு இருக்காங்களே, யார் தொட்டா? सबने कहा सब खड़े, किसने छुआ? ஆண்டவர் சொன்னாரு எனக்கு தெரியும்.
परमेश्वर कहता है कि मैं जानता हूं, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெய்யிருக்காங்க, मेरे पास से एक सामर्थ गई है, எனக்குள்ள இருந்து போயிருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற. मेरे अंदर से गई है से मैं जानता हूं. சோ நமக்கு உள்ள இருந்து வெளியே போறத நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். आज हमारे से बाहर जाते कितना हम समझ कर रखते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்போ நம்முடைய அபிஷேகத்தின் அளவை நாம் புரிந்து கொண்டால்தான் अब हम अपने अभिषेक की सीमा को அந்த जानते हैं, அளவின்படி நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் மாற वो முடியும். सीमा के अनुसार दूसरों के लिए लाभदायक बन सकते हैं. எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். हर एक के अंदर परमेश्वर ने अपने पवित्र आत्मा को रखा है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேரை இயேசு நேசிக்கிறார்? कितने लोगों को यीशु प्रेम करता है? கொஞ்சம் கை வசதி காட்டுங்களா பாப்போம். थोड़ा हाथ उठाकर दिखाइए. இயேசு என்ன நேசிக்கிறார், यीशु मुझसे प्रेम அல்லது करता தேவன் है, என்ன அன்பு கூறுகிறார்? या प्रेम परमेश्वर का प्रेम मुझसे है, मुझ पर है. கைகளை போடுங்க. हाथ नीचे करो. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है அவருடைய அன்பினால அபிஷேகத்தை இருதயத்துல ஊற்றி இருக்கிறார். उसके प्रेम के कारण अभिषेक को हमारे हृदय में उंडेला அப்ப है. அது என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या சில है? பேருக்கு சந்தேகம், कुछ लोगों को நான் संदेह அந்நிய है, பாஷையில பேசுறேன், என்கிட்ட அபிஷேகம் இருக்கா? मैं अन्य भाषा में बोलता हूँ, क्या मेरे अंदर अभिषेक है? என்கிட்ட வரங்கள் இல்லையே, எனக்கு அபிஷேகம் இருக்கா உள்ள? क्या मेरे अंदर वरदान नहीं, अभिषेक है ஒன்னு क्या? புரிந்து கொள்ளணும், एक बात को समझ लेना, பிதாவாகிய தேவனுடைய அன்பு யாருடைய இருதயங்கள் இருக்கிறதோ पिता का प्रेम जिसके हृदय में है, அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள். वो सारे पवित्र आत्मा से भरपूर है. இயேசுவுடைய தேவனுடைய அன்பு என் உள்ளத்துல இருக்கு அப்படின்னா परमेश्वर का प्रेम मेरे हृदय में है, तो ஆல்ரெடி எனக்குள்ளாக அபிஷேகம் இருக்கு. पहले से मेरे अंदर अभिषेक है. வரங்கள் தான் செயல்படலே தவிர அபிஷேகம் உள்ளதா இருக்கு. वरदान क्रिया नहीं किए, लेकिन अभिषेक ப்ளீஸ் अंदर ட்ரை है. டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கூடாது. आप उसे गलत नहीं समझना. அல்லேலூயா. हालेलुया. அந்நிய பாஷை என்பது அபிஷேகம் அல்ல, அபிஷேகத்தின் வரம். अन्य भाषा अभिषेक नहीं, अभिषेक का वरदान. தீர்க்க தரிசனம் என்பது அபிஷேகம் அல்ல, அபிஷேகத்தினால் உண்டாகிற ஒரு வரம். भविष्यवाणी अभिषेक नहीं, अभिषेक के द्वारा आने वाला वरदान. அந்த வரங்கள் செயல்படாவிட்டாலும் वो वरदान क्रिया न करने पर भी தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்திற்குள் இருந்தால் அபிஷேகம் உள்ளே இருக்கிறது. परमेश्वर का प्रेम आपके हृदय में हो तो अभिषेक अंदर है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப உள்ள இருக்கிற அபிஷேகத்தை अब अंदर का अभिषेक யார் வெளியே கொண்டு வருவா? कौन बाहर ले आएगा? யாருக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது என்பது அவங்க நம்புறாங்களோ அவங்க தான் வெளியே கொண்டு வர முடியும். जो भरोसा करते हैं उसके अंदर अभिषेक है, वो ही बाहर लाएंगे. உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இல்லை என்று நம்பினீங்கன்னா அது வெளியவும் வராது. आपके अंदर अभिषेक नहीं है, अब समझते तो बाहर भी नहीं है. உங்களுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கிறது என்று எனக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று if you believe, if you faith on it, you can release it. यदि आप भरोसा करें मेरे अंदर एक सामर्थ्य, एक अभिषेक है, तो उसको आप बाहर ला सकते हैं. புரியுதா? அல்லேலூயா. हालेलुया. ஓகே, இப்போ அதை எப்படி எத்தனை மடங்கு நம்மால வெளிப்படுத்த முடியும்? अब उससे कितना कितना गुना कैसे हम बाहर प्रकट कर அது सकते हैं? எல்லாருடைய விசுவாசத்தின் மீது கட்டப்படுகிறது. वो हर एक के विश्वास पर बांधी गई है. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஓகே, நீங்கள் நம்ம ஒரு வசனம் லேவியராகமம் 23 சாரி எங்கே போச்சு, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. निर्गमन 21वां अध्याय के 7वें वचन கொஞ்சம் में எடுத்தவங்க आइए. ஃபாஸ்டா வாசிங்க, சின்ன பைபிள் வச்சிருக்காங்க. அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அல்லேலூயா. हालेलुया. இங்கு சொல்லப்படுகிறது यहाँ पर कही गई है ஆரோனை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். हारून अभिषेक किया जाना. 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 29 वचन में देखते அவனுடைய பிள்ளைகளை அழைத்து हैं, उसके बच्चों को बुलाकर அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி उन्हें वस्त्र पहनाकर அவனையும் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண வேண்டும். उन्हें भी अभिषेक कर कर प्रतिष्ठा करना. நீங்கள் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தின் गिनती 20वां अध्याय 28ஆம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 28 29 वचन को देखते just हैं. குறித்துக் கொள்ளுங்க, எனக்கு கவனமா கேளுங்க முதல்ல. उसे लिख लीजिए या ध्यान से ஏன்னா सुनो. நீங்க கேட்க தான் உங்கள் எலும்புகளுக்குள்ளாக அது அடைபட்டு எரிகிற அக்னியை போல அந்த அபிஷேகம் आप எரியாது. सुनते सुनते आपके हड्डियों के बीच में दबकर जलने वाली अग्नि के समान रहे. அல்லேலூயா. हालेलुया. இப்போ என்னாகமம் 20 28 29 சொல்லுகிறது, अब गिनती 20 उसका 28 29 कहती है, ஆரோனை ஓர் என்கிற மலைக்கு மேலே வர சொல். आरोन को और नाम के पर्वत पर बुला. ஆரோன் இப்பொழுது மரிக்க போகிறார். आरोन अब मरने वाला है. இப்போ ஆரோன் கூட अब आरोन के साथ எலியாசா என்கிற அவனுடைய மகனை கூட்டிக் கொண்டு வா. एलियासार नाम के उसके बेटे को ले आओ. அந்த மகனுக்கு उस बेटे ஆரோனுடைய உடைகளை கலற்றி அவனுக்கு உடுத்த வேண்டும். उस बेटे के लिए आरोन के वस्त्र को निकाल कर पहनाना है. அல்லேலூயா. हालेलुया. ஆரோன் யார்?
आरोन कौन है? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியர். अभिषेक किया गया कि याजक. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஆரோன் தன்னுடைய ஜீவிய நாட்களில तो हारून अपने जीवन के दिनों में மரிக்கும் தருவாய் வரும் பொழுது मरने का समय आते ही தனக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற ஆசாரிய பட்டத்தை अभिषेक नाम के अपने अंदर के याजक के पद को தன்னுடைய குமாரனாகிய எலெயாசாருக்கு கொடுத்து விட்டு போகிறார். अपने बेटे इलियासार को देकर जाना है. ஆரோனுக்கு आरोन के लिए 4 குமாரர்கள் இருந்தாங்க. 4 बेटे हैं. அல்லேலூயா. हालेलुया. நாதாப் அபியும் செத்து போயிட்டாங்க. नादाब अबीहू मर गए. இப்ப எலெயாசார் இத்தமார் இருக்கிறாங்க. अब इलियासार और एक है. ஆனா இந்த வஸ்திரத்தை கலட்டி लेकिन ये वस्त्र को निकाल कर ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். एक मनुष्य एक ही बेटे को दे सकता है. புரியுதா? समझ रहे हो? இத்தமார் கொடுக்க முடியாது. दूसरा को नहीं दे सकता. ஒருத்தனுக்கு தான் கொடுக்கணும். केवल एक को दे सकता है. ஆரோனுடைய அபிஷேகத்தின் மடங்கு ஒரு மடங்கு தான். आरोन के अभिषेक का गुना एक गुना है. அந்த ஆசாரிய பட்டத்தை அவன் ஒரு மகனுக்கு தான் கொடுக்க वो முடியும். अपने याजक के पद को केवल एक बेटे को दे सकता है. எலெயாசார் அவனுக்கு பின்னாக வருகிற அந்த ஒரு பையனுக்கு தான் கொடுக்க முடியும். एलियासार उसके बाद आने वाले एक बेटे को दे सकता है. அல்லேலூயா. हालेलुया. 10 ஆசாரியனை ஒரு ஆசாரியன் நியமிக்க முடியாது. 10 याजक को एक याजक नियुक्त नहीं कर सकता. ஏன்னா அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகத்தின் அளவு வெளிப்படும் பொழுது ஒரு மடங்கு மாத்திரமே. क्योंकि उनके अंदर का अभिषेक प्रकट होते समय केवल एक गुना प्रकट होती है. அல்லேலூயா. हालेलुया. ஓகே, இதுல நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட். इसमें हम थोड़ा संतुष्ट हैं. என்னால யாராவது ஒரு ஆள் அபிஷேகம் मैं பண்ணப்பட்டா किसी एक को तो अभिषेक कर सकता हूं. என்னால யாராவது ஒரு ஆளை நான் ரட்சிப்புல நடத்தினா போதும். मैं एक को किसी एक को उद्धार में चलाए तो काफी है. ஒரு மடங்கு அபிஷேகத்தை வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸி. एक गुना अभिषेक को प्रकट करना बहुत आसान எனக்குள்ள है. இருக்கிறது அப்படியே வெளிய கொடுக்கணும், அவ்வளவுதானே. मेरे अंदर का ऐसा ही प्रकट करना. புரியுதா? समझ அப்ப रहे हो? ஒரு மடங்கு அபிஷேகத்தினால तो एक गुना अभिषेक से உங்களுக்கு பின்னாக ஒரு சந்ததியில ஒருவனை உருவாக்கிடலாம். आपके बाग आपकी संतान में एक को बना सकते हो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. अब दूसरा राज्य दूसरा अध्याय के 9वां वचन में आइए. எலியா இருக்கிறார். एलिया है. எலியா எலிசாவிட்ட கேட்கிறாரு, एलिया एलिसा से पूछता है, ஆண்டவர் இப்பொழுது என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். परमेश्वर मुझे अभी उठा लेने वाला நான் है. போவதற்கு முன்பாக मैं जाने से உனக்கு पहले நான் என்ன செய்யணும்? मैं तेरे लिए क्या करना நீ है? என்னட்ட எதிர்பார்க்கற என்கிட்ட கேளு அப்படிங்கிறார். तू मेरे से क्या चाहता है मांग लेकर. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. दूसरा राज्य दूसरा अध्याय के 9वां वचन. அல்லேலூயா. हालेलुया. கரெக்ட்டா எடுத்துட்டீங்களா? வாசி. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உமக்கு உள்ளாக இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் தர வேண்டும். அல்லேலூயா. हालेलुया. இப்போ எலியாக்குள்ள अब एलिया के अंदर ஒரு ஆவியின் வரம் இருக்கு. एक आत्मा का वरदान है. இப்ப அவனுடைய சீடன் எலிசா என்ன கேக்குறாரு? अब उसका चेला एलिशा क्या मांगता है? உமக்குள்ளாக இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு आपके अंदर की आत्मा का वरदान मुझे டபுள் ஃபோல்டா வேணும், 2 மடங்கா எனக்கு வேணும். दुगना चाहिए मांगता है. அல்லேலூயா. हालेलुया. எலியா என்ன சொன்னாரு? एलिया ने क्या कहा? அரிதானதை நீ கேட்டாய். तूने बहुत बहुमूल्य मांग लिया. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या இத है? கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது. इसे निश्चय में नहीं दे सकता. எனக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒரு மடங்காய் நீ கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். मेरे अंदर के अभिषेक को एक गुना मांगा हो तो मैं दिया என்னால அதை கொடுக்க முடியும். मैं उसे दे सकता हूं. அதுல பெரிய கஷ்டம் இல்ல. वो बड़ी बात नहीं என் है. பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு. मेरे पॉकेट में 100 रुपया 100 है. ரூபாய் எடுத்து என்னால கொடுக்க முடியும். 100 रुपया मैं दे सकता 100 हूं. ரூபாய் வச்சிருக்கறனா 200 ரூபாய் கொடுக்க முடியுமா? 100 रखे हुआ मैं 200 दे सकता हूं. முடியாத ஒரு காரியம். जो नहीं हो सकता. அதுதான் எலியா ரொம்ப ஞானமா ஒரு பதில் சொன்னார். इसलिए एलिया ने ज्ञानी रूप में அரிதானதை கேட்டாப்னா என்னால முடியாத ஒரு காரியத்தை கேட்டுட்டேன். तूने बहुत बहुमूल्य मांग लिया जो मैं नहीं कर सकता. ஆனா இந்த காரியத்தை लेकिन इस बात को நான் கர்த்தர் கையில விட்டுறேன். मैं परमेश्वर के हाथों में दे देता हूं. தேவன் கையில நான் விட போறேன். परमेश्वर के हाथ में सौंपते हैं. தேவன் என்னை எடுத்துக்கொள்வார்ல. परमेश्वर मुझे उठा लेगा. அப்போ நீ என்ன பார்த்தால் உனக்கு கிடைக்கும். तभी यदि तू मुझे देखने पर तुझे मिलेगा. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? இப்போ நான் போகும் பொழுது உனக்கு அதை என்னால கொடுக்க முடியாது. अभी मैं जाते समय मैं तुझे वो नहीं दे ஏன்னா सकता. என்கிட்ட ஒரு மடங்கு தான் இருக்கு. क्योंकि मेरे पास एक गुना ஆனா நீ है. 2 மடங்கு கேக்குற. लेकिन तू 2 गुना मांगता है. என்னால அது கொடுக்க முடியாது. मैं उसे नहीं दे पाऊंगा. ஆனால் எனக்கு ஒன்னு தெரியும். लेकिन एक बात मैं நான் जानता हूं. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது मैं उठा लिए जाते என் समय தேவன் உனக்கு கொடுத்தால் 2 மடங்காய் உனக்கு मेरा கொடுக்க முடியும். परमेश्वर यदि तुझे 2 दे तो 2 गुना देगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்ப உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் तो आपके अंदर का अभिषेक ஒரு மடங்காய் உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய அறிவினால, உங்களுடைய திறமையினால பயன்படுத்திடலாம். एक गुना आपके बल से ज्ञान से आप इस्तेमाल कर सकते हो. ஆனால் அதை 2 மடங்காய் மாற்ற வேண்டும் என்றால் लेकिन उसे दुगना बदलना है तो கர்த்தருடைய
தேவனுடைய உதவி நமக்கு தேவை. परमेश्वर का मदद हमें चाहिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन என்னால ஒரு மடங்கல்ல 2 மடங்கு அபிஷேகத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்த முடியும். मैं एक गुना नहीं 2 गुना अभिषेक और सामर्थ को प्रकट कर सकता हूं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். तो ये भरोसा मेरे अंदर आना है. எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம், मेरे अंदर का अभिषेक, எனக்குள்ளாக இருக்கிற வல்லமை, मेरे अंदर का वरदान, எனக்குள்ளாக இருக்கிற வரங்கள், मेरे अंदर का सामर्थ्य, இத நான் சாகிறதுக்கு முன்னாடி 2 மடங்கா இந்த உலகத்தை கொடுத்துட்டு நான் मैं போகணும். मरने से पहले 2 गुना ये दुनिया को देकर जाना 2 மடங்கு நான் கொடுத்துட்டு போயிரணும்பா. 2 गुना देकर जाना. அல்லேலூயா. हालेलुया. எலியா எலிசா என்கிற ஒரு மனுஷனுக்கு 2 மடங்கு கொடுத்தார். एलिया एलिशा नाम के एक मनुष्य के दुगना देकर 1 சாமுவேல்ல நீங்க வாங்க. पहला शामुएल में आइए. 1 சாமுவேல்ல சாமுவேலை பார்த்து 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 10वां अध्याय पहले वचन में சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், शामुएल को देखकर परमेश्वर சவுலை कहता நீ அபிஷேகம் பண்ண है, வேண்டும். सॉल को तुझे अभिषेक करना இப்போ है. சவுலை என்ன பண்றாருன்னா ஒரு தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டார். अब सॉल को क्या करता है, एक तेल के कुप्पी लेकर अभिषेक करता சாமுவேல் है. அபிஷேகம் பண்ணிட்டார். सामुएल ने अभिषेक कर दिया. அதுக்குள்ள ஒரு 5 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுலுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சவுல ஆண்டவர் தள்ளிட்டார். लेकिन उसके 5 अध्याय बाद देखते हैं कि सॉल का एक समस्या हो जाता है. 16ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல पहला सामुएल 16वें अध्याय में ஆண்டவர் சாமுவேல்ட்ட மறுபடியும் வர்றார். परमेश्वर सामुएल के पास फिर से आते हैं. சாமுவேலே ए सामुएल, உன் தைல கொம்பை ரெடி பண்ணு. तेरे सिंह के तेल से भर ले. உன்னுடைய ஈசாயின் குமாரல ஒருவனை நான் ராஜாவை தெரிஞ்சிட்டேன். ईसाई के बेटों में से एक को मैंने राजा चुन இப்ப அந்த लिया. अभिஷேகத்தை எடுத்துக்கொண்டு போ. अब उस अभिषेक को लेकर 12 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 12-13 वचन में देखते हैं. தாவீது என்கிற ஒரு மனுஷன் வந்து நிற்கிறார். दाऊद नाम का मनुष्य आकर खड़ा அந்த है. தாவீது என்கிற மனுஷன் வந்த உடனே ஆண்டவர் वो சொல்றார், दाऊद नाम का मनुष्य आते ही परमेश्वर कहता है, இவன் தான் நீ எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணு. यही है वो, उठकर तू उसे अभिषेक कर. அவனையும் அபிஷேகம் பண்ணு. उसे भी अभिषेक किया. அப்ப சாமுவேல் தன்னுடைய வாழ்நாள்ல तो सामुएल अपने जीवन में 2 பேருக்கு 2 மடங்கான அபிஷேகத்தை கொடுத்துட்டு போனார். 2 लोगों को 2 गुना अभिषेक देकर गया. அல்லேலூயா. हालेलुया. நம்மளால हम எலியாவ மாதிரி एलिया के समान ஒரு மனுஷனுக்கு நம்மட்ட இருக்கிற வரத்தை 2ஆ கொடுக்கவும் முடியும். एक मनुष्य के हमारे अंदर के वरदान दुगना भी दे सकते हैं. 2 பேரை கூப்பிட்டு வந்து 2 பேருக்கு ஒவ்வொரு வரத்துக்கு 2 மடங்கு கொடுக்க और முடியும். 2 लोगों को बुलाकर दोनों को अलग-अलग दुगना वरदान दे सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை என்ன? आपके अंदर के अभिषेक का सामर्थ्य क्या है? அல்லேலூயா. हालेलुया. நீங்க 2 மடங்கு அதை வெளிப்படுத்த முடியும். आप उसे दुगना प्रकट कर सकते 2 हैं. மடங்கு அதை பயன்படுத்த முடியும். दुगना आप उसे इस्तेमाल कर सकते 2 हैं. மடங்கு ராஜாக்களை உருவாக்க முடியும். दुगना आप राजाओं को 2 बना மடங்கு सकते हैं. தீர்க்கதரிசிகளை உருவாக்க முடியும். दुगना आप भविष्यवक्ताओं को बना सकते हो. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन அது உங்களுக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். आपके अंदर से वो बाहर आने के लिए आपको प्रयास நீங்கள் करना है. போராடி பிரயாசப்படணும். तुम संघर्ष कर प्रयास ஆவியில் करना है. நிரந்து ஜெபிக்கணும். आत्मा में भरकर प्रार्थना करना வரத்தோடு है. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். वरदान के साथ प्रार्थना ஆவியில் करना है. நிரந்து போராட आत्मा ஆரம்பிக்கணும். में भरकर संघर्ष அப்படி करना போராட है. போராட ऐसे संघर्ष உங்கள் करते மூலமாக करते आपके द्वारा அநேகர் 2 மடங்கு வரத்தை பெற்ற எலிசாக்களை ஆண்டவர் உருவாக்க முடியும். कई लोग जो एलिशा के समान दुगना वरदान को पाए உங்களுக்குள்ளாக तैयार இருந்து करेगा. 2 ராஜாக்களையும் ஆண்டவர் உருவாக்க முடியும். आपके द्वारा 2 राजाओं को भी तैयार कर सकता है. அல்லேலூயா. हालेलुया. ஆரோன் 1 மடங்கு அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். आरोन ने 1 गुना अभिषेक को प्रकट किया. சாமுவேலும் எலியாவும் 2 மடங்கு அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். सामुएल और एलिया ने 2 गुना अभिषेक को இப்ப प्रकट किया. மோசேயினுடைய வாழ்க்கைக்கு வா. अब हम मूसा के जीवन में आते हैं. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். गिनती 11वां अध्याय के 17-18 वचन. என்னாகமம் நம்பர்ஸ் 11 16 and 17. गिनती 11 16 17. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி உன்னோட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக, கவனமா கேளுங்க, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அல்லேலூயா. आमीन. 24 25 வசனம் அதே அதிகாரத்துல நீங்க उसी பாத்தீங்கன்னா अध्याय के 24-25 அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कहा गया है, மோசேயின் மீது இருந்த ஆவியை எடுத்து मूसा के ऊपर की आत्मा को लेकर தேவன் 70 மூப்பர்கள் மீது வைத்தார். परमेश्वर ने 70 पुरुषों पर रखा. யாருடைய ஆவி? इसकी आत्मा
மோசைக்குள்ளாக இருந்தது ஒரு மடங்கு தான். அவருடைய பார்வைக்கு நான் மட்டும் தானப்பா பாரத்தை சுமக்கேன், நான் மட்டும் தான் ஊழியம் பண்றேன், நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். मूसा अपने नजरिया से कहता केवल मैं बोझ उठाता हूँ, केवल मैं सेवा करता हूँ। ஆண்டவர் பார்த்தாரு, परमेश्वर ने देखा மோசே मूसा உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளல, तेरे अंदर के अभिषेक को तो अब तक समझ नहीं पाया, உனக்குள்ளாக இருக்கிற வல்லமை நீ இன்னும் புரிந்து கொள்ளல. तेरे अंदर के सामर्थ को अब तक समझ नहीं पाया। உனக்குள்ளாக இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? तेरे अंदर का सामर्थ क्या है? உன்னுடைய பாரத்தை சுமக்கிற 70 பேரை உருவாக்கத்தக்கதாக இருக்கிறது. तेरे बोझ को उठाने वाले 70 लोगों को बना सकती என்ன है। அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? மோசேக்கு உள்ளாக இருந்த ஆவியின் அபிஷேகம் 70 மடங்கு வெளிப்பட்டது. मूसा के अंदर के आत्मा के अभिषेक का गुना 70 folds 70 மடங்கு வெளிப்படுகிறது. 70 गुना प्रकट होती है। இத வந்து நம்மளால இமேஜின் பண்ணவே हम முடியாது. इसे सोच कर ही नहीं देख सकते। ஆவி அந்த அளவுக்கு மோசே அளவில்லாமல் பெற்றிருந்தார். आत्मा को मूसा ने इतने गुना पाया है। தேவனால் அது செய்ய முடிகிறது. परमेश्वर इसे कर सकता है। உங்களை கொண்டு 70 பேர் ஆண்டவர் அபிஷேகிக்க முடியும். आपको लेकर 70 लोगों को परमेश्वर अभिषेक कर ஆண்டவர் सकता உங்களை है। கொண்டு 70 தீர்க்கதரிசிகளை உருவாக்க முடியும். आपको लेकर 70 भविष्यवक्ताओं को परमेश्वर खड़ा உங்களை कर सकता கொண்டு है। 70 ஊழியர்களை ஆண்டவர் உருவாக்க आपको முடியும். लेकर 70 सेवकों को खड़ा कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அதனால உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை நீங்க குறைச்சி எடை போடவே इसलिए போடாதீங்க. आपके अंदर के अभिषेक को कभी कम मत समझना। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் ஆரோனை போல் ஒரு மடங்கு வெளியேற்றவும் முடியும். हमारे अंदर का अभिषेक आरोन के समान एक गुना भी प्रकट कर நமக்குள்ளாக सकते हैं। இருக்கிற அபிஷேகத்தை சாமுவேல் எலியாவை போல 2 மடங்கு வெளியேற்ற और முடியும். हमारे अंदर के अभिषेक सामुएल और एलिया के समान दुगना भी प्रकट कर सकते हैं। நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை மோசேயை போல 70 மடங்கு और வெளியேற்ற हमारे अंदर के अभिषेक मूसा के समान 70 गुना भी प्रकट कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அந்த அளவுக்கு கொடுக்கணும்ங்கற ஒரு வாஞ்சை நம்மட்ட வரணும். आज वैसे देने की एक चाहत हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। சாதாரணமா நடக்காது. एक साधारण रूप से नहीं होगा। நீங்க அந்த சண்டே மட்டும் ஆராய்ச்சி போறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் 70 आप மடங்கு केवल ஆகாது. रविवार में आकर आराधना करने से नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। நான் சில நேரம் யோசித்து பார்த்தேன். मैं कुछ समय सोच कर देखता நம்ம हूं। விசுவாசிங்க பெந்தேகோஸ்தே விசுவாசிங்கன்னு டவுட் ஆயிடுச்சு. हमारे विश्वास से बेंतेकोस्त विश्वासी है क्या? थोड़ा डाउट है। பெயர் கிறிஸ்தவங்க கூட சர்ச்சுக்கு போய் ஒழுங்கா போறா. नाम के लिए जो मसीही वो भी चर्च को अच्छे பெயர் से जाते கிறிஸ்தவங்க கூட हैं। எல்லா ஆராதனையும் அட்டெண்ட் பண்றா. अब नाम के लिए मसीही भी हर आराधना நம்ம अटेंड அவங்கள करता பெயர் है। கிறிஸ்தவம் சொல்லிட்டு நம்ம இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். हम उनको नाम के लिए मसीह कहकर हम उस स्थिति में आ गए। அதனால தான் சபைக்குள்ளாக இன்னைக்கு வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது. इसलिए कलीसिया के अंदर आज सामर्थ நீங்கள் प्रकट செல்லுகிற नहीं இடங்களில் करती। அபிஷேகம் வெளிப்பட மாட்டேங்குது. आप जाने वाले जगह पर सामर्थ प्रकट நீங்கள் नहीं करती செல்லுகிற है। இடங்களை ஏன் ஜனங்களை ஆதாயப்படுத்த आप முடியவில்லை? जाने वाले जगह पर क्यों लोगों का कमा नहीं உங்களுக்குள்ளாக पाते हो? அபிஷேகம் என்ன வலிவுலைந்து போய்விட்டதோ? क्या आपके अंदर का सामर्थ कम हो गया है? உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறதோ? क्या आपके अंदर का अभिषेक क्रिया न करने लायक கர்த்தருடைய है? கரம் குறுகி போயிச்சோ? क्या परमेश्वर का हाथ छोटा है? தேவ பிள்ளைகளை இங்க புரிந்து கொள்ளுங்க. परमेश्वर के लोगों समझ लो। உங்களையும் ஆண்டவர் மோசேயை போல 70 மடங்கு அபிஷேகத்தை வெளியேற்றலாய் மாற்ற முடியும். आपको भी परमेश्वर मूसा के समान 70 गुना प्रकट करने के लिए बना सकता அவர் है। உங்ககிட்ட இருந்து எடுத்து வெளியே வைப்பார். आपके अंदर से वो निकाल कर बाहर रखेगा। ஆனால் தேவ சமூகத்துல வந்து நிக்கணும். लेकिन परमेश्वर के समूह में आकर ஆண்டவர் खड़े சொல்றார் रहना। தேவ சமூகத்துக்கு வந்து நில்லு அப்படிங்கறார். परमेश्वर कहता है कि परमेश्वर के समूह में आकर 70 खड़े பேரை நீ रहो। கொட்டி கொண்டு வா அப்படிங்கறார். तो 70 लोगों को तू लेकर आ நான் कहता है। எடுத்து வைப்பேன் அத. मैं लेकर रखूंगा उन पर। அல்லேலூயா. हालेलुया। மோசேயால ஷேர் பண்ண முடியாது. मूसा खुद ब खुद बांट नहीं सकता। 70 மடங்கு அபிஷேகத்தை மோசேயால ஷேர் பண்ண முடியாது. 70 गुना वो नहीं बांट सकता है। ஆண்டவர் சொல்றாரு लेकिन परमेश्वर कहता है நான் எடுத்து வைப்பேன் அத. मैं निकाल कर रखूंगा उन पर। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துன்னு எதிர்பார்க்கறீங்க? आज कितने लोगों को आत्मिक जीवन में चलाने के लिए आप चाहते हो? எத்தனை பேருக்கு உங்க அபிஷேகம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? कितने लोगों को आपके अभिषेक जाकर पहुंचना आप चाहते हो? உங்களால 70 மடங்கு அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியும். आप 70 गुना अभिषेक को भी प्रकट कर सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மடங்கும் வெளிப்பட முடியும். 1 गुना भी प्रकट हो सकती है। 2 மடங்கும் வெளிப்பட முடியும். 2 गुना भी प्रकट हो सकती 70 है। மடங்கும் வெளிப்பட और முடியும். 70 गुना भी प्रकट हो सकती நீங்கள் है। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் आप प्रेरित दूसरा अध्याय 1 4 வரைக்கும் பார்க்கும் பொழுது 1 से 4 तक देखते हैं। 120 பேர் கூடி இருக்கிறார்கள். 120 लोग इकट्ठा है। எதற்கு கூடி இருக்கிறாங்க? इसलिए इकट्ठा है இயேசு கிறிஸ்து यीशु मसीह இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது इस जगत को छोड़कर जाते யோவான் समय 15ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தின்படி यूहन्ना 15 उसके 26 वचन के என்ன अनुसार சொன்னார் தெரியுமா? क्या कहा था? நான் போய் मैं जाकर பிதாவினிடத்திலிருந்து पिता के ஒரு पास से சத்திய ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். एक सत्य तसल्ली देने அப்பனா वाले को भेजूंगा। நான் அந்த சத்திய ஆவியை அனுப்புவேன். वो सत्य आत्मा को मैं भेजूंगा। அப்பனா இயேசுவுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் வெளிப்பட போகிறது. तो यीशु के अंदर से वो सामर्थ प्रकट होने वाली है। हालेलुया। हालेलुया। இப்ப இயேசுவுக்குள்ள இருந்த அபிஷேகம் வெளிப்படுவதற்கு யாருடைய ஹெல்ப் अब தேவை? यीशु के अंदर से सामर्थ प्रकट होने के लिए किसी की मदद नहीं चाहिए, ஏன்னா அவரே அபிஷேகத்தினால் நிறைந்தவர். क्योंकि वो खुद अभिषेक से भरा அவரே हुआ है। அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். वो खुद अभिषेक किया गया है। ஹalleluya. हालेलुया। இப்ப சொல்ல நான் அனுப்ப போறேன். वो कहता कि मैं भेजने वाला हूं।
பேர் கூடியிருந்தாங்க 120 लोग इकट्ठा அந்த थे। 120 மேலையும் वो 120 लोगों पर ஒரு கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்க एक ஆரம்பித்தது परमेश्वर की आग आकर उतरने लगी। அக்கினி நாவுகள் வந்து அமர ஆரம்பித்தது अग्नि के जुबान आकर उतरने அந்த लगे। அறையில் இருந்த அத்தனை பேர் மேலும் उस कमरे में हर एक के ऊपर அக்கினி நாவுகள் வந்து அமர ஆரம்பித்தது अग्नि के जुबान आकर उतरने எல்லாரும் लगे। பேச ஆரம்பிச்சாங்க सब बोलने लगे, அந்நிய பாஷையில பேச अन्य ஆரம்பிச்சாங்க भाषा में बोलने लगे, வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது वरदान क्रिया करने இப்போ लगी। இந்த அபிஷேகம் எத்தனை மடங்கு வெளிப்பட்டிருக்கு अब ये अभिषेक कितना गुना प्रकट हुई है? சொல்லுங்க ஆமா 120 folds 120 120 गुना 120 மடங்கு அபிஷேகத்தையும் வெளிப்படுத்த முடியும் 120 गुना भी अभिषेक को प्रकट कर सकते हैं। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா विश्वास करते हो? அப்ப நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தின் வலிமையை புரிந்து கொள்ளுங்க तो हमारे अंदर के अभिषेक के ताकत को நம்மளால समझना, ஒரு மடங்கு வெளிப்படுத்த முடியும் हम 1 गुना भी प्रकट कर सकते நம்மளால हैं, 2 மடங்கு வெளிப்படுத்த हम முடியும் 2 गुना भी प्रकट कर நம்மளால सकते हैं, 70 மடங்கு வெளிப்படுத்த हम முடியும் 70 गुना भी प्रकट कर सकते நம்மளால हैं, 120 மடங்கும் வெளிப்படுத்த முடியும் और हम 120 गुना भी प्रकट कर सकते हैं। ஹalleluya हालेलुया। இப்ப 120 மடங்கு வெளிப்பட ஆரம்பித்தது अब 120 गुना प्रकट हो गई। ஓகே அப்போஸ்தலர்கள் எப்படி வெளிப்படுத்தினாங்க अब प्रेरितों ने कैसे प्रकट किया? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் प्रेरित 10वां अध्याय के 44ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसकी 44 वचन को Acts देखते chapter हैं। 10 verse 44ல பாருங்க प्रेरित 10:44 में देखते हैं, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் वचन को सुने हर एक के ऊपर पवित्र आत्मा அவர்கள் कर उतर எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு गए। वो सारे लोग पवित्र आत्मा से भरपूर होकर எல்லாருமே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சாங்க वो सारे लोग अन्य भाषा बोलने लगे। இங்க எத்தனை பேர் இருந்தாங்க यहाँ पर कितने लोग थे? हैं? बताइए, இங்க எத்தனை பேர் இருந்தாங்க ये यहाँ पर कितने लोग थे? அன்கவுண்டபிள் अनगिनत, என்ன முடியாது बेहिसाब थे। ஏன்னா வசனம் சொல்லிக்கிட்டது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் क्योंकि वचन को सुनने वाले सारे लोगों के ऊपर கொர்நேலி वचन வீட்டுல எத்தனை பேரை கூட்டி வச்சிருந்தான்னு யாருக்கு தெரியும் कहते। कोर्नेलियो के घर पर कितने लोगों को इकट्ठा किया? कोई 100 नहीं பேர் जानता। இருந்தாங்களா 200 பேர் இருந்தாங்களா 300 பேர் இருந்தாங்களா 100 थे या 200 थे या 300 थे, தெரியாது नहीं जानते। நீங்கள் அதே போல அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பாருங்க वैसी प्रेरित 19 उसका 6 में देखिए, அநேகர் பவுல்ட்ட வர்றாங்க कई लोग पौलुस के पास आते பவுல் हैं। அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது पौलुस उनके ऊपर हाथ रखते ही எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் सारे लोग पवित्र आत्मा से भरे गए। இப்ப அங்க எத்தனை பேர் வந்தாங்க अब वहां पर कितने लोग आए? அநேகர் कई सारे। அநேகர் அப்படின்னா कई सारे यानी எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் गिनती से बाहर। அப்போ அப்போஸ்தலர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்ட அபிஷேகம் अब प्रेरितों के अंदर से प्रकट हुआ अभिषेक எண்ணிக்கைக்கு அடங்காத மடங்கு வெளிப்பட ஆரம்பித்தது हिसाब के बाहर प्रकट होने लगी। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। அப்ப நம்மளால तो हम ஒரு கவுண்ட் வச்சு ஒரு எண்ணிக்கை வச்சு என்ன ஒருவன் அபிஷேகத்தில் நடத்தணும் एक गिनती रखकर एक को अभिषेक में என்கிற चलाना அபிஷேகம் है। 2 மடங்கு வெளிப்பட்டா போதும் कम से कम 2 गुना प्रकट हुआ तो என்கிற இருக்கிற काफी है। அபிஷேகம் ஒரு 70 மடங்கு வெளிப்பட்டா मेरे போதும் अंदर का अभिषेक 70 गुना प्रकट हुआ என்கிட்ட तो இருக்கிற काफी है। அபிஷேகம் ஒரு 120 மடங்கு வெளிப்பட்டா போதும் मेरे अंदर का अभिषेक 120 गुना प्रकट हो तो काफी है। நம்ம ஒரு டார்கெட் வச்சோம்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிரலாம் हम एक टारगेट रखेंगे तो वो लक्ष्य को हम पहुंच सकते हैं। அல்லேலூயா हालेलुया। நீங்க 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 ஒரு டார்கெட் வச்சீங்க அப்ப நான் 120 பேரை ஆவியில் நடத்திரணும் आपने एक लक्ष्य रखा 120 को तो मैं आत्मा में चलाना நீங்க है, அதை செய்திரலாம் आप उसे कर सकते ஏன்னா அந்த हैं அபிஷேகம் உள்ள இருக்கு क्योंकि वो अभिषेक परमेश्वर ने आपके ஆனா अंदर रखा है। அப்போஸ்தலருடைய அபிஷேகம் அதை விட வித்தியாசமானது लेकिन प्रेरितों का अभिषेक उससे भिन्न है। அப்போஸ்தலருடைய அபிஷேகம் இருக்குல்ல प्रेरितों का अभिषेक जो है ना, அது எப்பொழுதுமே वो हमेशा ஒரு எண்ணிக்கைக்கு உள்ளாக வந்ததே கிடையாது वो कभी हिसाब के अंदर नहीं आई। அப்போஸ்தலர் திருச்சபையில எப்படி வந்தாங்க தெரியுமா प्रेरित कलीसिया में कैसे आए? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் சேர்த்தார் उद्धार पाने वालों को हर एक दिन इकट्ठा करते அப்படின்னா रहे। என்ன அர்த்தம் தெரியுமா इसका मतलब क्या है? ஆமா ஒரு நாளைக்கு 10 பேர் வந்தாங்க அப்படி கிடையாது एक दिन में 10 लोग आए ऐसा ஒரு नहीं। நாள்ல 10 பேர் வந்தாங்க ஒரு நாள்ல 100 பேர் வந்திருப்பாங்க एक दिन में 10 लोग आए, एक दिन में 100 भी आए। அல்லேலூயா புரியுதா समझ அப்ப रहे हो? அப்போஸ்தலருக்குள்ளாக இருந்த அபிஷேகம் तो प्रेरितों के अंदर का अभिषेक அளவற்ற மடங்கு வெளிப்படுகிற அபிஷேகம் बेहिसाब प्रकट होने वाला अभिषेक है। ஆனா அந்த வாஞ்சை இருக்கணும் लेकिन वो चाहत रहना வைராக்கியம் चाहिए, இருக்கணும் वो जलन रहना चाहिए। அல்லேலூயா हालेलुया। எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை வைத்து मेरे अंदर के अभिषेक நான் को ஒரு रखकर 100 பேருக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்க கூடாது मैं केवल एक 100 लोगों के लिए आशीष ஒரு नहीं 200 बनना है। பேருக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா मैं இருக்க केवल கூடாது एक 200 लोगों के लिए आशीष नहीं எனக்குள்ளாக बनना இருக்கிற है। அபிஷேகத்தை வைத்து मेरे अंदर के अभिषेक நான் को रखकर லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களுக்கு நான் பயனுள்ள मैं பாத்திரமாய் लाखों कोटि कोटि लोगों के लिए मैं लाभदायक அதுதான் बना। அப்போஸ்தல அபிஷேகம் यही प्रेरितों की अभिषेक है। அதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் यही पेंतेकोस्त के दिनों में डाला गया अभिषेक அன்னைக்கு है। பெற்றது 120 பேர்
उस दिन पाए 120 ஆனால் लोग, வெளிப்படுத்தப்பட்டது லட்சக்கணக்கான பேர். लेकिन जो प्रकट हुआ वो लाखों लोगों के लिए। ஹalleluya. हालेलुया। அதை நீங்க எண்ணவே முடியாது. आप उसे हिसाब में नहीं गिनती कर அந்த सकते। அளவுக்கு கர்த்தர் அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுத்தார். इतना परमेश्वर ने अभिषेक के सामर्थ्य को प्रकट किया। அருமையான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के உங்களுக்குள்ளாக लोगों, இருக்கிற आपके अंदर தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள். परमेश्वर के सामर्थ्य को समझ लो। நீங்கள் அதை உங்களுக்குள்ளாக வைக்கவும் முடியும், அதை வெளிப்படுத்தவும் முடியும். आप उसे आपके अंदर रख भी सकते हो, प्रकट भी कर அதை सकते हो। வெளிப்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற தீர்மானிக்கிற தீர்மானம் உங்களுக்கு எடுக்க और முடியும். प्रकट करते समय कितना गुना प्रकट करना है वो निर्णय भी आप அந்த ले सकते हो। தீர்மானத்தின்படி நீங்கள் அந்த அளவை தொடவும் முடியும். और वो निर्णय के अनुसार उस हिसाब को भी आप छू ஆனா सकते அதே हैं। நேரத்துல उसके साथ साथ என்கிட்ட இருக்கிற அபிஷேகம், मेरे अंदर का अभिषेक, என்கிட்ட இருக்கிற வல்லமை, मेरे अंदर का என்கிட்ட இருக்கிற सामर्थ्य, ஜெப ஆவியினால, मेरे अंदर के प्रार्थना की என்கிட்ட आत्मा இருக்கிற से, ஆராதிக்கிற அந்த ஆவியினால, मेरे अंदर की आराधना किया हुआ என்கிட்ட आत्मा இருக்கிற से, சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த मेरे ஆவியினால, अंदर के वो सुसमाचार बताने वाले எனக்குள்ளாக இருக்கிற सामर्थ्य, அந்த பலத்தினால मेरे अंदर के बल நான் के போராடி द्वारा பிரயாசப்படுவேன். मैं संघर्ष कर मेहनत எவ்வளவு करूंगा। பிரயாசப்படுவேன் தெரியுமா? कितना मैं प्रयास करूंगा। எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு நான் ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். हिसाब के गिनती के बाहर लोगों को कमाने लायक मैं करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக வைராக்கியம் வரணும். इतना आपके अंदर एक जलन आना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல आप पुराने करार के दिनों 2 में ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது आप दूसरा राजा 4 अध्याय के दूसरे वचन में देखिए, எலிசா தீர்க்கதரிசியிடம் एलीशा भविष्यवक्ता के ஒரு पास அம்மா வர்றாங்க. एक माँ आती ஒரு है। அம்மா வந்து சொல்றாங்க, एक माँ आकर कहती है, எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம், கடன் பிரச்சனையினால எங்களை வந்து எல்லாரும் அடிமைப்படுத்த வர்றாங்க. मेरे घर में कर्ज के कारण हमें सब गुलाम बनाना चाहते அப்ப हैं। எலிசா கேக்குறாரு, तो एलीशा पूछता है, உங்க வீட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற. आपके घर पर क्या है? இப்போ என்ன இருக்குன்னு கேட்டோன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, वो पूछते ही वो माँ कहती है, எங்க வீட்ல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. हमारे घर पर एक कलसी तेल के सिवाय और कुछ नहीं है। இப்ப அந்த அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? वो माँ ने क्या कहा? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு என்கிட்ட. एक कलसी तेल है केवल। அப்ப எலிசா சொன்னாரு, एलीशा ने कहा, சரி அப்ப நீ ஒண்ணு பண்ணு, तो आप एक काम करो, அயல் வீட்டுக்காரர் இடத்துல போய் अपने अड़ोस पड़ोस में நீ जाकर பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. तू बर्तनों को इकट्ठा कर ला। பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாச்சு. बर्तनों को लाया गया, அயல் வீட்டுக்காரங்க போனாங்க, अड़ोस पड़ोस के அப்புறம் पास பக்கத்துல गए, இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் போனாங்க. तो आसपास के सारे घरों पर அந்த गए। ஊர்ல 50 வீடு இருந்துச்சோ 100 வீடு இருந்துச்சோ எல்லாம் எனக்கு தெரியாது. उस गांव में 50 घर थे, 100 घर थे, हम नहीं जानते। எல்லார் வீட்ல போய் सारे घर पर இருக்கிற जाकर பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. सारे बर्तन को लाया गया। இப்போ अब எலிசா சொன்னாரு, एलीशा कहता है, கதவை பூட்டு, दरवाजा बंद कर, நீயும் உன் பிள்ளையும் உள்ள போ, तू और तेरा बच्चा घर पर जा, உன்னிடத்தில் இருக்கிற ஒரு குடத்தின் எண்ணெய तेरे पास का एक कलसी तेल को அதை வார்த்து மற்ற பாத்திரங்களில் ஊத்து. उससे उंडेल कर बाकी के बर्तनों में भर। ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. वो भर रही है, ஒரு हर பாத்திரம் एक நிறைந்தது, एक बर्तन भरा, 2 நிறைஞ்சது, 2 भरा, 3 நிறைஞ்சது. तीसरा भरा। அப்படியே அந்த பாத்திரம், அந்த வீடு ஃபுல்லா பாத்திரம் தான். वैसे वो पूरे घर में बर्तन से भरा வீடு हुआ, ஃபுல்லா பாத்திரம் இருக்கு. पूरे घर में बर्तन भरा हुआ, எல்லாம் நிறைஞ்சிச்சு. सारे बर्तन भर அந்த அம்மா गए। அந்த பிள்ளைகிட்ட கேட்க, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா அப்படிங்க. तो वो माँ उस बच्चे से पूछती कि एक और बर्तन को ले आ। அவன் இல்லை என்று சொன்னான். उसने कहा नहीं அவன் है। இல்லைன்னு சொன்ன உடனே वो नहीं कहते ही ஊறுகிற எண்ணெயும் நின்று விட்டது. और जो तेल उमड़ रही थी वो बंद हो गई। அல்லேலூயா. हालेलुया। சரி, இப்போ இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பாத்திரம் வந்திருக்கும்? अब इस घर के अंदर कितनी बर्तन आए? சரி, அன்கவுண்டபிள். நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. हम गिन नहीं सकते। எத்தனை பாத்திரம் வந்துச்சு நமக்கு தெரியாது. कितना बर्तन आया हम சரி, नहीं என்ன गिनते। சைஸ் எல்லாம் வந்திருக்கும்? और कितने बड़ा होगा, छोटा होगा, அது நமக்கு தெரியாது. वो भी हम नहीं जानते। அப்போ இந்த ஒரு குடம் என்னதான், तो ये एक कलसी तेल இதிலிருந்து வெளிப்பட்டது इससे प्रकट हुआ। எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? कैसा अभिषेक है? அன்கவுண்டபிள் அண்ட் அன்மெஷரபிள். बेहिसाब और कभी सीमा पर नहीं तोल सकते वैसा। அல்லேலூயா. हालेलुया। உங்களால எண்ணிக்கைக்கு அடங்காத அளவு அபிஷேகத்தை வெளிப்படுத்த आप முடியும். बेहिसाब अभिषेक भी प्रकट कर सकते ஒரு हो, அளவிற்குள் அடக்க முடியாத அபிஷேகத்தை வெளிப்படுத்த और முடியும். किसी माप तोल के से ही बढ़कर भी அந்த कर सकते வீட்ல हो। சின்ன ஒரு பாத்திரமும் வந்திருக்கும், ஒரு கிண்ணமும் வந்திருக்கும், उस घर पर एक छोटा वाटी भी ஒரு आया பெரிய होगा, அண்டாவும் வந்திருக்கும். और बड़ा सा एक हंडा भी आया होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லது என்ன தெரியுமா? इससे क्या समझते हैं? நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு हमारे अंदर के अभिषेक ஒரு को சின்ன लेकर பையனை ஆண்டவர்கள் நடத்த முடியும், एक छोटे बच्चे को परमेश्वर ஒரு चला सकते வாலிபனையும் हैं, நடத்த முடியும், एक जवान को भी चला ஒரு सकते हैं, பெரியவரையும் நடத்த முடியும், एक बड़े को भी चला ஒரு सकते हैं, முதியவர்களையும் நடத்த एक முடியும், बुजुर्ग को भी चला ஒரு सकते हैं, ஊழியக்காரனையும் நடத்த முடியும். और एक सेवक को भी चला सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அளவே கிடையாதுங்க, हिसाब ही नहीं है, அளவே கிடையாது. हिसाब नहीं ஆனா है। உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நீங்க புரிந்திருக்கணும். लेकिन आपके अंदर के हिसाब को आप समझ लेना Don't चाहिए। think that அதை மட்டும் திங்க் பண்ணாங்க, எனக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும்தான், आप मत सोचो कि मेरे लिए बच्चों की सेवा केवल है, டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான், मुझे केवल अनुवाद எனக்கு करना பாட்டு है, படிக்கிறது मेरे மட்டும்தான், लिए केवल गीत गाना எனக்கு है, சர்ச்சை தூக்குது மட்டும்தான். मेरे लिए केवल झाड़ू पोछा करना। நீங்க ஒரு அளவை வைக்காதீங்க, आप एक सीमा को मत நீங்க रखो, அளவு பண்ணாதீங்க. आप उस
उसको एक सीमा में रखो, ஆண்டவர் मत रखो। உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம் மிக 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 பெரியது. आपके लिए परमेश्वर ने रखा हुआ दर्शन बहुत 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 बड़ा है। உங்களால எந்த வயதினரையும் எந்த அளவினரையும் அபிஷேகத்துல நடத்த முடியும். आप किसी भी उम्र वालों को अभिषेक में चला सकते நீங்கள் हैं। அப்படி ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற முடியும். आप वैसे एक लाभदायक उपयोगदायक बर्तन बन நீங்கள் सकते हैं। யாரைனாலும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். आप किसी को भी परमेश्वर में ले आ அவன் सकते हैं, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் वो சரி. कैसा भी क्यों ना हो। ஒரு முரடனையும் கொண்டு வர முடியும், ஒரு कोई- சாஃப்டான மனிதனையும் கொண்டு வர एक முடியும். कठोर मनुष्य को भी ला सकते हैं, एक मुलायम मनुष्य को भी ला सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் என்ன தெரியுமா, लेकिन एक बात क्या है, உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற அபிஷேகத்தை கொஞ்சம் ஊத்த ஆரம்பிக்கணும். आपके अंदर के प्रकट होने वाले अभिषेक को थोड़ा उंडेलने लगा। அவ கோரி கோரி ஊத்த ஊத்த தான் அங்க என்ன ஊற ஆரம்பிச்சு. जैसे वो निकाल निकाल कर भरने लगी, तब वो तेल वहां से उमड़ने लगी। அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. उस सामर्थ्य को परमेश्वर ने हमारे लिए रखा ஆனா है। இத தெரியாம இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். लेकिन आज अनजान में हम बैठे हैं। அதனால தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க इसलिए முடியல. आपके जीवन में एक नए बदलाहट को नहीं உங்கள் देख மூலமாக पाते। யாரையும் நடத்த முடியல. आपके द्वारा किसी को चला ஊழியத்துல नहीं வளர்ச்சி पाते। இல்ல. एक सेवा में बढ़ोतरी नहीं காரணம் है। என்ன தெரியுமா, कारण क्या है, நமக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தின் மடங்கு என்ன நமக்கு தெரியல. हमारे अंदर के अभिषेक की गुना क्या है हम नहीं समझते இன்னைக்கு हैं। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, आज परमेश्वर से कहो, என்னிடத்துல இருந்து ஒரு மடங்கு வெளிப்படுத்துங்க. मेरे अंदर से एक गुना प्रकट நான் करो। அடுத்த லெவலுக்கு போற 2 மடங்கு मैं வெளிப்படுத்துங்க. अगले पड़ाव में जाता हूँ 2 गुना நான் प्रकट நெக்ஸ்ட் லெவல் करो। போறேன், எனக்கு 70 மடங்கு मैं வெளிப்படுத்துங்க. अगले पड़ाव में जाता हूँ 70 நான் गुना அடுத்த प्रकट லெவலுக்கு करो। போறேன் 120 மடங்கு मैं வெளிப்படுத்துங்க. अगले पड़ाव में 120 गुना அடுத்த प्रकट லெவலுக்கு करो। போறேன் எண்ணற்ற அபிஷேகத்தை வெளிப்படுத்துங்க. मैं अगले पड़ाव में जाता हूँ बेहिसाब அடுத்த प्रकट करो। லெவலுக்கு போறேன் அளவற்ற அபிஷேகத்தை और ஊற்றுங்க. उससे भी पार कर कर जाता हूँ बेहिसाब अभिषेक से भर दो। என்னிலிருந்து வெளிப்படணும். मेरे अंदर से प्रकट होना। சரி நம்ம கேட்கலாம், ऐसे हम मांगना है। கட்டாயம் செய்யணுமா? निश्चय करना है क्या? கட்டாயமே வெளிய வந்துதான் ஆகணுமா? क्या निश्चय बाहर आना ही है? அல்லேலூயா. हालेलुया। நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இருக்குது. हम जानने वाली एक घटना मत्ती 25वां अध्याय में है। மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல मत्ती 25वां ஒரு अध्याय 3 में வேலைக்காரன் ஒரு ராஜா ஒரு எஜமான் கூப்பிடுறாரு. एक 3 नौकरों को मालिक बुलाता है। ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து एक को 5 तोड़े, एक को 2 तोड़े, एक को 1 तोड़े கொடுத்தாரான். दे दिया அந்த परमेश्वर। எஜமான் கொடுத்தார். उस मालिक ने दे दिया। 5 தாலந்து வாங்கினவன் சம்பாதிச்சான், வேலை பார்த்தான், உழைத்தான், 5 மடங்கு பெருக்கி கொண்டான். 5 तोड़े लिए हुए ने कमाया, मेहनत किया और 5 कमा लिया। 2 தாலந்தை வாங்கினவன் அவனும் உழைத்தான், வியாபாரம் பண்ணினான், எல்லா இடத்துலயும் போய் பிரயாசப்பட்டான், 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். और 2 तोड़े ले जिसने लिया उसने भी मेहनत किया, अपने धंधे को बढ़ाया और 2 गुना बना लिया। ஒரு மடங்கு ஒரு தாலந்து வாங்கினவன் लेकिन जिसने 1 तोड़े कर लिए थे, எங்கேயும் போகல, कहीं नहीं गया, பிரயாசப்படல, कोई प्रयास नहीं की, உழைக்கல, कोई मेहनत नहीं, எதுவும் பண்ணல. कुछ नहीं किया, வந்தா आया ஒரு இடத்துல குழி தோண்டினா एक जगह पर खड्डा खोदा, உள்ள வச்சு புதைச்சிட்டான். उससे अंदर रखकर दफना दिया। இப்ப இவன் அதை வேஸ்ட் பண்ணல. अब इसने उसे व्यर्थ नहीं किया। புரிஞ்சு கொள்ளுங்க, समझ लीजिए, அந்த ஒரு தாளந்த அவன் அழித்து போடவில்லை. उस 1 तोड़े के उसने नाश नहीं किया। ஆனா எஜமான் வந்து கணக்கு கேட்டார். लेकिन मालिक ने आकर हिसाब मांगा। 5 தாளந்து சொன்னா நான் 10 மாத்திட்டேன். जिसने 5 लिया उसने कहा मैंने 10 बदल दिया। வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டாரு. उसने कहा बहुत अच्छा है, 2 शाबाश। தாளந்து வெரி குட் அப்படினாரு. और दूसरे को भी कहा शाबाश। ஒரு தாளந்து வாங்கணும்னு சொன்னா, लेकिन एक जिसने लिया उसने कहा உங்க தாளந்த நான் வேஸ்ட் பண்ணல, मैंने आपके तोड़े को व्यर्थ नहीं गवाया, நான் செலவழிக்கவும் செய்யல, मैं उसने कोई खर्चा भी नहीं की, நான் அதை வந்து பெருக்கவும் செய்யல, குறைக்கவும் செய்யல. मैं उसे बढ़ाया भी नहीं, कम भी नहीं होने அவன் दिया, ரெண்டுமே பண்ணல. दोनों नहीं किया। அவன் வந்து பெருக்கவும் செய்யல, குறைக்கவும் செய்யல. उसने उसे बढ़ाया भी नहीं, कम भी नहीं किया। அப்படியே இருந்த புதைத்து வைத்திருந்த அதை எடுத்து அவன் கையில கொடுத்தான். वैसे ही जो दफनाया हुआ था निकाल कर उसके हाथ में दे அந்த दिया। எஜமான் என்ன சொன்னார் तो தெரியுமா? मालिक ने क्या कहा जानते हो? பொல்லாத ஊழியக்காரனே, हे व्यर्थ नौकर, பொல்லாத ஊழியக்காரன். हे दुष्ट नौकर, அவனுக்கு கொடுத்தது அவன் எப்படி உழைச்சி சம்பாதிச்சிருக்கான். उसे जो दिया वो कितना मेहनत कर कर कमाया है। இதை நான் கொடுத்த நோக்கம் என்ன தெரியுமா? इससे मैं देने का मकसद क्या है? புதைத்து வைப்பதற்காய் அல்ல. क्या गाड़ कर रखने के लिए? அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம், आज आप और मैं पाया हुआ अभिषेक, பெற்றிருக்கிற வரங்கள், पाए हुए वरदान, பெற்றிருக்கிற கிருபைகள், पाया हुआ सारे பெற்றிருக்கிற अनुग्रह அழைப்பு और पाया हुआ बुलावा நமக்குள்ளே புதைத்து வைப்பதற்காய் அல்ல. हमारे अंदर दफना कर रखने के लिए नहीं, நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். आप उसे बाहर प्रकट அது करना है। எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். वो कैसे भी उसे बाहर ले आना எத்தனை है। மடங்குங்கிறது பிரச்சனை கிடையாது. वो कितना गुना उसकी कोई समस्या नहीं है। நீங்க எத்தனை பேர் அபிஷேகம் நடத்துறீங்க, ஆவியில நடத்துறீங்க, அது பிரச்சனை கிடையாது. आप कितने लोग अभिषेक में आत्मा में चलाते हो वो कोई बड़ी बात नहीं है। நீங்க எதையாவது செய்துதான் ஆகணும். आप कुछ ना कुछ करना ही है आपको। ஏனென்றால் क्योंकि அன்னைக்கு தாளந்திற்கு கணக்கு கேட்ட எஜமானனை போல उस दिन तोड़े के लिए हिसाब मांगने वाले मालिक के நம் समान ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கான கணக்கு நிச்சயமா கேட்கப்படும். हम हर एक के लिए दिए गए अभिषेक का हिसाब
एक दिन मांगा जाएगा। அபிஷேகத்தை பெற்று உள்ள புதைச்சு வச்சீங்கன்னா अभिषेक को पाकर केवल दफना कर रखोगे கணக்கு तो, கொடுக்கிற நாளில ஆண்டவருக்கு முன்பாக புத்தியீனமான ஒரு ஊழியக்காரனாய் और நிற்பீர்கள். हिसाब देने वाले दिन में परमेश्वर के सामने एक मूर्ख नौकर के समान खड़े रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க உங்க வாழ்நாள்ல எத்தனை மடங்கு அபிஷேகத்தை வெளிப்படுத்துறீங்க என்பது முக்கியமல்ல. आप अपने जीवन में कितना गुना अभिषेक को प्रकट किया वो அது बड़ी बात नहीं। உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய உழைப்பை பொறுத்தது. वो आपकी बाट जोना और आपके मेहनत को रखकर देखा ஆனா जाता है। எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. लेकिन कुछ न किए बिना रहेंगे तो सबसे बड़ी समस्या है। அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். अभिषेक पाए हुए हर एक के लिए कहता हूं। ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். आत्मा के वरदानों को पाए हुए हर एक के ஊழியத்தை लिए कहता हूं। பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். सेवा को पाए हर एक के लिए कहता हूं। நீங்கள் பெற்றதை புதைத்து வைக்காதீர்கள். आपने जो पाया है उसे दफना कर मत நீங்கள் रखो। புதைத்து வைத்து அதை அழிக்காமல் கொடுத்தாலும் என் தேவன் திருப்தி அடைய மாட்டார். आप उसे व्यर्थ गवाए बिना दफना कर रख कर लौटाएंगे तो भी मेरा परमेश्वर तृप्त नहीं होगा। அதனால தான் சொல்றேன். इसलिए कहता हूं, உங்களுக்குள்ளாக அபிஷேகத்தின் மடங்க புரிந்து आपके கொள்ளுங்கள். अंदर की अभिषेक के सीमा को समझ लो, அதை வெளிப்படுத்துங்க. उसे प्रकट करो। கர்த்தர் அதுக்கு நம்ம பயன்படுத்துவார். परमेश्वर हमें उसके लिए इस्तेमाल ஒரு करेगा। நம்ம எல்லாம் எழும்பி நின்று आइए हम सब खड़े கர்த்தருக்கு ஒப்பு होकर கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास सौंपने वाले இன்றைக்கு हैं। நாள்லப்பா आज के दिन में प्रभु எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை मेरे अंदर के अभिषेक को வல்லமையை புரிந்து கொள்ள